இப்படி குனிஞ்சு குனிஞ்சு நடக்கிறியே, உனக்கு முதுகு வலிக்கலையா? கூணு விழுந்துரும் தாத்தா. ஏண்டி கூணு உளுந்தனால தாண்டி குனிஞ்சு குனிஞ்சு நடக்கிறேன். இன்னும் என் வயசுக்கெல்லாம் நீ என்ன பண்றியோ 7 குச்சி ஊனிக்கிட்டு நடப்படி. ம் தாத்தா, ஓ வயசுக்கெல்லாம் நான் குச்சி ஊன மாட்டேன். சேர்ல உட்காந்துட்டு சக்கரை மாதிரி இருக்கும்ல, அதை சுத்தினாலே போதும், நம்ம எங்க வேணா போலாம். இது கூட உனக்கு தெரியல. போ தாத்தா, நீ குச்சி ஊனிட்டு நடக்கிறனால தான் உன்னை எங்கேயுமே கூட்டிட்டு போக முடியல. குச்சி ஊனி தாத்தா, என் மானத்தை வாங்குறிய தாத்தா. அம்மாடி பாத்தியா இவ எவ்வளோ வாய் பேசுறான்னு. இவ அக்காக்காரி அமைதியா இருப்பா, படிப்புல கெட்டுக்காரி. ஆனா இவ இருக்கிறாளே 5 பாடம்னா ஒரு பாடத்துல பெயில் ஆயிருவா. ஆனா வாய் மட்டும் பாருமா எப்படி பேசுறான்னு. தாத்தா ஐம் சாரி. புதுசா வந்திருக்க ஆன்ட்டி கிட்டலாம் என்ன தப்பா சொல்லாதீங்க. அப்போ வாயை மூடிட்டு கம்முன்னு வரணும். சரி சாரி தாத்தா, நீ நடந்து முன்னாடி போ, நான் ஆன்ட்டி கூட வரேன். வாடி பின்னாடி. ஆன்ட்டி இங்க வாங்களேன். என்னம்மா? தாத்தாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் நல்லா படிப்பேன், எல்லா பாடத்துலயும் 500க்கு 600 எடுப்பேன் தெரியுமா? தாத்தாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் சொன்னத மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. சமத்து குட்டி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? தேங்க்யூ ஆன்ட்டி. ஏய் புழுகுனி வாடி. யூ போ தாத்தா. ஆன்ட்டி இதுதான் எங்க ஊர்ல குளம் ஆன்ட்டி. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குதுமா. நீயும் குட்டச்சி தாண்டி. தாத்தா இரு, நான் அம்மா கிட்டே சொல்லி வைக்கிறேன். தாத்தா விளையாட்டுக்கு பேசுறாருமா, தாத்தாவெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது, புரியுதா? போங்க ஆன்ட்டி, உங்களுக்கு தெரியாது. ஆன்ட்டி இந்த வீடு நல்லா இருக்கா? நல்லா இருக்குதுமா. இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் வீட்டுக்கு? இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நிஜமா கொஞ்சம் தூரம் தான் ஆன்ட்டி. சரிம்மா. தாத்தா. அம்மா உனக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுமா. எனக்கு என்னம்மா ஆசை, 2 பிள்ளைங்களையும் படிக்க வைக்கணும்னு நினச்சேன். படிக்க வச்சிட்டேன். நீயும் இன்னும் 2 மாசத்துல வேலை வாங்கிடுவ. பாப்பாலும் படிக்க முடிக்க போறா, நீ அவளை பார்த்துக்குவ. இன்னும் எனக்கு என்னம்மா ஆசை, உங்கள் 2 பேத்துக்கும் நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். ஐயோ அம்மா, அதெல்லாம் தன்னை சாய நடக்கும் அம்மா. நான் என்ன கேட்குறேன்னா, உன்னோட ஆசை என்னன்னு என்கிட்ட சொல்லுமா. இவ்வளோ நாள் உன்னோட ஆசை என்னன்னு நான் கேட்டதில்ல. ஏன் அப்படின்னா என்கிட்ட அதுக்கான ஊதியம் இல்லைம்மா. ஆனால் இப்போது நான் கை நிறைய சம்பாதிக்க போகிறேன். உன்னோட ஆசை என்னன்னு கேட்டால் அதை நான் நிறைவேற்றிடலாமா. எனக்கு ஒரு ஆசையும் இல்லடி. உன் தங்கச்சி தான் படிக்காமல் தெரியுறா, அவளை மட்டும் நீ மிரட்டி கிரட்டி ஒன்றை மாதிரியே படிக்க வச்சிட்டிங்கன்னா எனக்கு சந்தோஷம், வேறு ஒன்றும் இல்லை. அம்மா நான் ஒன்று கேட்டா நீ தப்பாக எடுத்துக்க மாட்டியே? என்னம்மா? சாரிம்மா சாரிம்மா, கேட்குறனேன்னு தப்பாக எடுத்துக்காத. ஏம்மா நீ இன்னும் 2வது கல்யாணம் பண்ணிக்காமே இருக்க, உனக்குன்னு ஒரு லைஃப்பை அமைச்சிக்கலாம்லம்மா. ஏம்மா அப்படி தனியாகவே இருக்க? சாரிம்மா. இல்லைம்மா, நாங்கள் நல்லா இருக்கணும், நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நீ நினைக்கிறீல்லம்மா. நாங்கள்லாம் போனதுக்கப்புறம் உனக்கு ஒரு துணை வேணாம்மா, அதனால தாம்மா கேட்டேன். கீர்த்தி, வயசுக்கு தகுந்த பேச்சு பேசணும், தேவையில்லாமல் பேசக்கூடாதம்மா. இதுக்கு தான் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேனா? என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க? இப்படிலாம் அம்மா கிட்ட பேசக்கூடாது, புரியுதா? அம்மா கிட்ட கேட்கக்கூடாது தாம்மா. ஆனால் நாங்கள் மட்டும் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறியே, நீயும் சந்தோஷமாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கக்கூடாதாம்மா. என்னம்மா வயசாச்சு உனக்கு? ஏண்டி உங்கள் அப்பா உங்களை 2 பேத்தையும் பொம்பளை பிள்ளையாக பெற்றுட்டேன்னு வீட்டை விட்டு துரத்தி விட்டான். அப்போ எனக்கு வயசு இருந்துச்சு, வாலிபம் இருந்துச்சு. ஆனால் நான் அப்போ கூட தப்பான வழியில் போகல. ஒன்று சாகணும், இல்லைன்னா பிள்ளைங்களை எப்படி கரை சேர்க்கணும்னு தெரியாமல் அழுதுகிட்டு தாண்டி நின்றுட்டு இருந்தேன். கடவுளாக பார்த்து ஒரு வயசான ஐயாவை அனுப்பிச்சி நமக்கு இன்றைக்கி அண்ணன் தண்ணி போட்டு நம்மளை இவ்வளோ வசதியாக வச்சுருக்காரு. சரியா? அது போதுண்டி, நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதும். இப்போ என்ன காலம் போன கடைசியில் எனக்கு 2வது கல்யாணம். கீர்த்தி, இந்த மாதிரி வயசுக்கு தகுந்த பேச்சு பேசாதம்மா. இந்த மாதிரி பேசும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. அம்மாவை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சிட்டா நீ என்ன வேணால் பேசு. சாரிம்மா, ஆனால் அப்பான்ற ஒருத்தர் என் லைஃப்பில் என்றைக்குமே கிடையாது. அப்பான்னு இன்னொரு தடவை சொல்லாதம்மா, எனக்கு எல்லாமே நீ மட்டும்தான். சரியா? அதே மாதிரி தான் தங்கச்சிக்கு. நாளைக்கு நீ இருந்தாலும் நீ இல்லாத காலமாக இருந்தாலும் அப்பா கிட்ட போயிட்டு ஒன்று சேரும் ஒன்று நீ என்றைக்கும் கனவுல கூட நினைக்கக்கூடாதுமா. அம்மாடி,
என்கிட்ட வயசு இருந்துச்சு, வாலிபம் இருந்துச்சு. நான் உங்களை வளர்த்தேம்மா. நான் போய் சேர்ந்ததுக்கப்புறம் நீ பூர்வீகமான வீட்டுக்கு, அதாவது உங்கள் அப்பா கூட போய் இருக்கணும்லம்மா. அதுதாம்மா கௌரவம். நாளைக்கு ஒரு ஆம்பளை இல்லாத வீட்டுக்கு ஒருத்தனும் பொண்ணு கேட்டு வரமாட்டாம்மா. ஆனால் நீ உங்கள் அப்பா கூட இருந்தீன்னா பொம்பளை இல்லைனாலும் பரவாயில்லன்னு உன்னை கௌரவமாக கட்டிக்கிட்டு போவாங்க கீர்த்தி. ஸ்டூபிட் மாதிரி பேசாதம்மா. ச்சே. மம்மி. ஏய் சோஃபி, எங்க போய் ஊர் சுத்திட்டு வர? படிக்கலையா நீ? மா, இந்த மாதிரி படிக்கலையான்னு கேட்டா நான் வீட்டுக்கே வர மாட்டேன். ப்ளீஸ்மா, உங்களுக்கு ஒரு ஒரு கெஸ்ட் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏய், கெஸ்டா? யாரடி கூட்டிட்டு வந்திருக்க? அக்கா, சஸ்பென்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, கம் 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 ஹியர். ஐயோ தாத்தா, உனக்கா இவ்வளோ இன்ட்ரோக்கு நான் வந்து பில்டப் பண்ணேன். போ தாத்தாங்கிட்ட, நேரங்களை தெரியாம குறுக்க வர. ஐயோ நகரங்கிட்டு. தாத்தா தான் கெஸ்ட் அடி. ஐயோ இல்லம்மா. இப்ப பாரு கூப்பிடுறேன். ஐயோ எப்பா, ஏப்பா கீழே உட்கார்ற? எப்பா கட்டில் உட்காரப்பா, எந்திரிப்பா. தாத்தா எழுந்துறீங்க, கட்டில் உட்காருங்க. நான் விடுமா, கீழே உட்கார்றேன். உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னு நடந்து நடந்து வந்து சொகுசா உட்காரட்டு என்ன, செத்த நேரம் கீழே உட்காந்தா உடம்பு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி தாத்தா, நீ சொன்னா கேட்க மாட்டேன். எங்கடி அம்மா கெஸ்ட்டு? இருங்கம்மா. ஹாய் ஆண்டி. கம் 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 ஆன் ஆண்டி. வெல்கம் டு மை ஹோம் ஆண்டி. கம் ஆன் ஆண்டி. மம்மி, இவங்க தான் நியூ கெஸ்ட் மம்மி. கீர்த்தி மா, அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமா. ஹலோ ஆண்டி. வாங்க ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. எங்கள் அம்மா தயவில் தாத்தாவோட துணையிலையும் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்தாங்க தண்ணி குடிங்க ஆண்டி. இவ ஒருத்தி கிளவி மாதிரி பேசுவா. நல்லா இருக்கேன்னு கேட்டால் நல்லா இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே, அப்படியே படித்து திமிர காட்டுவா. ஆண்டி இன்னும் கொஞ்சம் குடிங்க. இந்தம்மா. ஆண்டி, ஐயோ இவ்வளோ தண்ணி குடிச்சிட்டிங்களா? உங்களுக்கு பசிக்குதா ஆண்டி? இல்லைம்மா, பசியில் ரொம்ப தாகமாக இருந்துச்சுன்னு குடிச்சிட்டேன். அம்மா, நீயும் ஆண்டியும் பேசிகிட்டு இருக்கீங்களாம்மா? நான் போயிட்டு சாப்பாடு ரெடி பண்ணட்டா? சரிம்மா, நீ போயிட்டு சமைச்சு வையி, பாப்பாவையும் கூட்டிகிட்டு போ. முதல்ல தாத்தாவுக்கு அந்த கஞ்சி சொத்தை எடுத்து கொடுத்துட்டு மாத்திரை பிரித்து குடும்பமா போட்டுட்டோம். சரிம்மா. ஏய் சோஃபி, வந்து ஹெல்ப் பண்ணேன்னா? ஓகே ஓகே, சரி வா. அக்காவை போயிட்டா வேற என்ன பண்ணுறது? சிப்பொடி. அப்பா ஏஞ்சி உள்ள போப்பா. என்னால முடியலம்மா, செத்த நேரம் உட்காந்துருக்கிறேனே. ஏப்பா, ஒரு சோறு குடிச்சிட்டு மாத்திரை போடுப்பா. ஏப்பா அப்படி பண்ற? போப்பா. ஏ தாத்தா, வரியா இல்லையா? வந்தனா இப்ப தர தரன்னு ஒன்று இழுத்துட்டு போவேன். ஓடி வாரேன். மற்றவங்கள்ட்ட கூட பதில் பேசி போடலாம், உன்கிட்ட பேச முடியுமா? அந்த பயம் இருக்கட்டும், வா. நீ பாட்டுக்கு சொத்தை கிட்ட எழுதி வைக்காம செத்து போயிட்டீனா அதுக்கு தான் இந்த சுகர் டேப்லெட், ப்ரெஷர் டேப்லெட்லாம் கொடுக்கணும். நேரத்துக்கு சாப்பிடு தாத்தா. என் பேர்ல எழுதி வச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு நான் டேப்லெட் தர மாட்டேன். அடி பாவி, வாழு குட்டி எங்க இருந்து வந்தாலோ? நீங்க நல்லா இருக்கீங்களா? என்னையும் உங்களுக்கு தெரியுமா? பவளக்கொடி நீங்க தானே? பொன்னுசாமியோட மனைவி. என்னங்க நீங்க தான் பூங்காவனத்தோட மருமகளும் பொன்னுசாமியோட முதல் மனைவியும் எனக்கு நல்லா தெரியும். என்னது, உங்களுக்கு தெரியுமா? என்னங்க சொல்றீங்க? எனக்கு நல்லா தெரியுங்க. ஒரு நாள் வீட்டெல்லாம் ஒதுங்கி வச்சு கூட்டிகிட்டு இருக்கும்போது பரங்கி மேலே உங்களோட இரும்பு பொட்டியை பார்த்தேன். அது யாருதுன்னு எனக்கு தெரியாது. எடுத்து பார்க்கும்போது தான் உங்களோட துணிமணியும் நீங்கள் வச்சுருந்த செயினும் அதில் ஒரு ஃபோட்டோவும் இருந்துச்சு. எனக்கு அப்போ தாங்க தெரியும் நான் 2ஆம் தரமாக கட்டிட்டு வந்திருக்கேன்னு. அது வரைக்கும் எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க நான் ரெண்டாவது மனைவின்னு தெரிஞ்சோனையும் என் உசிரே போயிடுச்சு தெரியுமா? ஐயோ அழாதம்மா. இல்லைக்கா, என் வீட்டில் வந்து பொண்ணு கேட்கும்போது எல்லாத்தையும் சொன்னேன்னு அதுக்கப்புறம் சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரியாதுக்கா. எங்கள் அப்பாவும் பணத்தாசையில் கொடுத்தாருதான். எங்கள் அப்பாட்ட கேட்டேன், யாப்பா என்னை 2ஆம் தரமாக கொடுத்தேன்னு. ஆனால் அவர் சொல்கிறாரு, பணத்து மேலே ஆசைப்பட்டேன்தாம்மா, ஆனால் 2ஆம் தரம்னு எனக்கும் தெரியாதுமா, தெரிஞ்சிருந்தா கொடுத்துருக்க மாட்டேம்மான்னு எங்கள் அப்பா சொன்னாருக்கா. இனிமே ஒன்றுமே பண்ண முடியாதும்மா. நீ அதை பற்றிலாம் எதுவும் நினைக்காத. சரி, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? மாமியார் எப்படி இருக்காங்க? ஏக்கா, மாமியார் இறந்து 4 வருஷம் ஆகுதுக்கா. என்னப்பா சொல்ற? மாமியார் இறந்துட்டாங்களா?
ஏக்கா அந்த கிழவி செத்தா என்ன பொழைச்சா என்ன? இருக்கும்போது உங்களை வாழ விடல, வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்னையும் வாழ விடல. என்னக்கா நீ அந்த கிழவிக்கு போயிட்டு ஏதோ வருத்தப்பட்டு கேட்டுட்டு இருக்க? இவெல்லாம் பூமிக்கு பாரமா இருந்தனாலதான் கடவுள் அவளை சீக்கிரமா இழுத்துக்கிட்டா. அவளெல்லாம் நினைச்சு நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. நீ என்ன சொல்கிற? நீயும் அங்கே சந்தோஷமா இல்லையா? உன்னை நல்லா தானேம்மா பார்த்துக்கிட்டாங்க. நீயும் வசதி தானேம்மா. ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கன்னு தெரியும். உனக்கு குழந்தை குட்டியை பற்றி எனக்கு தெரியாதும்மா. உனக்கு பிள்ளைங்க இருக்கா? தப்பாக எடுத்துக்காதம்மா. நான் ஏன் கேட்டேன்னா, எனக்கு 2 பொம்பளை பிள்ளைம்மா. பொம்பளை பிள்ளை பெத்தேன்னு தான் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அதனால தான் கேட்டேன். உனக்கு குழந்தை இல்லைன்னா வீட்டில் எப்படியும் வச்சிருக்க மாட்டாங்க. இவ்வளோ நாள் நீ அந்த வீட்டில் இருக்கன்னா நிச்சயமாக நீ ஆம்பளை பிள்ளை பெற்றிருப்ப. ஆம்பளை பிள்ளை பெத்த மகராசியாக தான் இருப்ப. என்னக்கா சொல்றீங்க? ஆம்பளை பிள்ளைய பெத்த மகராசியா? இல்லக்கா, ஆம்பளை பிள்ளைய பெத்த அதிர்ஷ்டசாலி இல்லாதவன் நான் தான். ஏம்மா அப்படி சொல்கிற? ஏக்கா, இந்த உலகத்துல ஆம்பளை பிள்ளைய பெத்துட்டா மீசிய முறுக்கிட்டு திரிகின்ற ஆம்பளையும் பொம்பளை பிள்ளைய பெத்துட்டமேனு வசனப்படுற பொம்பளையும் இருக்கிற வரைக்கும் இந்த உலகமே உருப்படாதுக்கா. அதான் இந்த மாமியார் கிழவியை கடவுள் சீக்கிரம் இழுத்துக்கிட்டாரு. நீங்க சொன்னீங்களே மகராசனை பெத்தேன்னு, என் மகராசன் எப்படி இருக்கான் தெரியுமா? குடியும் கொடுத்தனமா ஊரை சுத்திக்கிட்டு அலையிறான். இன்னைக்கு கூட போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. அப்ப எதாமே தெரியாம காலமோன கடைசிலையும் போதையில் அலையிறான். இப்படிதாக்கா என் பொழப்பு ஓடுது. இப்ப சொல்லுங்கக்கா, ஆம்பளை பிள்ளை பெத்த அதிர்ஷ்டசாலியா நானு, துரதிர்ஷ்டசாலிக்கா நானு? ஏக்கா, நான் இப்போ சொல்றேன்க்கா, பொம்பளை பிள்ளைய எவன் பெக்கலையோ அவன் புண்ணியம் செய்யாதவன்க்கா. நாளைக்கு ஆம்பளை பிள்ளை சோறு போடுங்கிறாங்களே, அவனுக்குன்னு ஒரு பொண்டாட்டி வந்துட்டா கண்டு கூட மாட்டான். இவ்வளவு ஏக்கா என் புள்ள இப்போ கூட என்னை அம்மானு மதிக்கிறதுல, அவங்க அப்பாவை அப்பனும் மதிக்கிறதுல, குடிக்கிறதுக்கு காசு தான் கேட்டுக்கிட்டு அலைவான். எங்கேயோ திருடி போட்டானா? திருடுற அளவுக்கு என்னாச்சு உங்களுக்கு? பணத்து கஷ்டமானதானே நீங்க நினைக்க போறீங்க? ஆமாக்கா, அவ்வளோ சொத்துன்னு தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த கிழவி போனிச்சு, மவனும் அப்பனும் குடிச்சு அழிச்சு இப்போ ஒத்த ரூபா கூட இல்லை. ஏன் கஞ்சி வைக்கணும்னா கூட அன்னைக்கு வேலைக்கு போயிட்டு நானா கஞ்சி வச்சு பெத்த கடனைக்கு ஊத்துனாதான் உண்டு. அதான் வெறுத்து போயிட்டு சாவலான்னு போனேங்க்கா. ஏய் பவளக்குடி, என்னம்மா சொல்கிற? சாக போனியா? ஆமாக்கா, சாவ தான் போனேன். என்ன பண்ணுறது? ஒத்த புள்ளன்னு பெத்தேன், ஆம்பளை பிள்ளை போலீஸ் பிடிச்சிக்கிட்டு போச்சு. புருஷன் நெதானும் தெரியாமல் நெதம் குடிச்சிக்கிட்டு வரான். என்னக்கா பண்ணுவேன்? நான் மட்டும் பெருத்து போயிட்டு கேணியில் குதிக்கலான்ட்டு பார்த்தேன். அப்புறம் தான் இந்த ஐயாவும் உங்கள் பொண்ணு, அதான்க்கா எனக்கும் பொண்ணு தானே, என்னை வந்து கடவுள் ரூபத்தில் வந்து காப்பாற்றினாக்கா. ஏதோ ஒரு ரத்த பந்த மாதிரி எனக்குள்ள ஒரு ஈர்ப்பு. கடைசியில் பார்த்தா அவள் சொல்ல தான் தெரியுது அவள் உங்களோட பொண்ணுன்னு. நான் அப்படியே அவள் கையை பிடிச்சிட்டு பின்னாடியே வந்துட்டேன்க்கா. எனக்கு மனசும் ஒன்றும் சரியில்லைக்கா. அவன் என்னை வச்சு நல்லாலாம் ஒன்றும் வாழலை. அதெல்லாம் விட ஒரு பொண்ணுக்கு பண்ண துரோகமாக நான் நினச்சிக்கிட்டேன்க்கா. நீங்கள் இருக்கும்போது நான் கட்டிக்கிட்டு வந்திருக்க கூடாதுதான்க்கா. ஏ பவளம், அப்படி ஏமா நினைக்கிற? நான் இருக்கிறது உனக்கு தெரிஞ்சு நீ கட்டிட்டு வந்தியா? தெரியாமல் தானே வந்த. அதெல்லாம் தப்பில் ஒன்றும் சேராதுமா, சரியா? நீ எந்த தப்பும் பண்ணல. ஆனால் அந்த நாய் உன்னையாவது வச்சு பொழைப்பான்னு பார்த்தா உன்னையும் இப்படி அக்கப்பொரு பண்ணுறானே, அவன்லாம் மனுஷனே கிடையாது. இப்போ தான் நான் என் பொண்ணுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், அம்மா நாளைக்கு இல்லாத காலத்தில் அப்பா கிட்ட போய் சேர்ந்துருன்னு. ஆனால் இப்போ கூப்பிட்டு சொல்லுவேன், அப்பன்ட்ட என்றைக்குமே போயிடாதுன்னு. கட்டின மனைவி நம்ம கூட ஒரு கட்டிலில் ஒன்றா இருந்த நாய் நம்மளையே மதிக்கல, நாளைக்கு என் பிள்ளையவா மதிக்க போகிறான். பொம்பளை பிள்ளை பெற்றுட்டேன்னு கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுனா, ஆம்பளை பிள்ளைய பெற்றுட்டு உன்னையும் ஒழுங்காக பார்த்துக்கல. இன்னமும் அவன் எதுக்கு உசுரோட அலையிறான்னு எனக்கு தெரியல. சரி பவளக்குடி, நீ 2 நாள் இங்கே இரு, எனக்கும் ஆறுதலாக இருக்கும். இந்த கேணிலெலாம் விழுந்து சாவறேன்னு நீ முடிவெடுக்காத. உன்னை மாதிரி தான் நானும் 2 பிள்ளைங்களையும் இழுத்துக்கிட்டு சாவலான்ட்டு போனேன். ஆனால் இன்றைக்கி என் பிள்ளைங்க மணியாக இருக்குது. அம்மான்னு சுற்றி வரும்போது ஐயோ இதுக்காக நம்ம பிள்ளைங்கள சாவடிக்க பார்த்தோம், நானும் செத்தரலாம்னு நினச்சோன்னு வருத்தப்படுவேன் நினச்சி. இந்த ஏதோ இந்த ஐயா கடவுள் ரூபத்தில் வந்து காப்பாற்றினாரு. சரி பவளக்குடி, பழசெல்லாம் பேச வேணாம், நீ உக்காரு. உனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லு, நான் போய் சமைச்சு எடுத்துகிட்டு வரேன். இருந்து சாப்பிட்ற நிலைமையிலையும் நிம்மதியிலையும் நான் இல்லைக்கா. பிள்ளைய போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. புருஷன் எங்கே கிடக்குறான்னு தெரியல. அதுங்களை பற்றி எனக்கு கவலை இல்லைக்கா. வாழ்க்கையே இல்லாமல் நான் பாட்டுக்கு நிற்கிறேனே, எதுக்கு உயிரோடு இருக்கிறேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேங்க. விருந்துலாம் எனக்கு ஒன்றும் வேணாக்கா. ஏய் அப்படிலாம் இல்லைம்மா. சரி வா, நீ என் கூட வந்து சமைச்சிக்கிட்டுரு, ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கலாம். வா, நீ ஏன் அதெல்லாம் நினைக்கிற? அதை பற்றிலாம் எதுவும் நினைக்காத. சரிக்கா, வேணா உன் கூட செத்த நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க, மனசு ஆறுதலுக்கு. வீட்லையே மனசுக்குள்ளே புளிங்கி தான் கிடக்குறேன். வாக்கா. எங்க போறீங்க? வாங்க. ஐயோ ஏய் உடுடி, ஆண்டி எதுக்கடி பிடிச்சி இழுக்கிற? நான் ஒரு வாக்கு 5 குடிச்சிட்டு மாத்திரையை போடணும். உடுடி. உன் பேர்ல இருக்க சொத்தை என் பேர்ல எப்ப எழுதி தர போற? அப்படியே கஞ்சி குடிச்சிட்டு உயிரோட தான் இருக்க.
ம் நானும் பார்க்குறேன், சொத்தை எழுதி தர மாட்டேங்கிறேன். உனக்கு எவ்வளோ நாள் தான் கஞ்சி ஊத்துறதா? அடி பாவி மவள, உனக்கு சொத்து தானடி வேணும். என் உசுரே உனக்கு தாண்டி எழுதி வைக்க போறேன். எது உன் உசுரா? சி போ தாத்தா, உன் உசுறு இங்கே யாருக்கு வேணும்? போங்கிட்டு நீ நாளைக்கும் இன்னைக்கான உசுறு அடிக்கிட்டு இருக்க. உன் உசுறு எனக்கு தெரியா? போங்கிட்டு. ஏய் சோஃபி, என்ன வாய் நீளுது? வந்தேன்னு அடிச்சிருவேன். ஒன்றும் இல்லைம்மா. அம்மாளுக்கு மட்டும்தான் பயப்படுறா. வாயாடி மித்தி எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுருவா. என்னத்துக்குடி என்னைய கூப்பிட்ட? போறவனை எதுக்குடி இழுத்த தர தரன்னு? எதுக்கு இழுத்துன்னு தெரியுமா? கொடை எங்க வச்சிருக்க? அம்பர்லா புதுசா வாங்கிட்டு வந்தில சந்தையில இருந்து, எங்க? அதை தான் கேட்டேன். ஏன் எதுக்குடி கொடை? எதுக்கு தாத்தா கத்துற? அம்மாக்கு தெரிஞ்சா திட்டம். நீ எனக்கு தானே வாங்கிட்டு வந்த புதுசு. ப்ளீஸ் கொடு, நான் என் ஃப்ரெண்டிட்ட காட்டணும். புது வட்டியை கண்டது 7 வட்டி தண்ணி குடிச்சாதான் இவளுக்கு ஆசை அடங்கும். போ, அங்க சொறி வச்சிருக்கேன் பாரு, மேல விட்டத்து மேல எடுத்துக்கிட்டு ஓடு. உன்னை அடக்கவும் முடியாது, திருத்தவும் முடியாது. ஐய் தேங்க்யூ. எங்க வச்சிருக்க? எனக்கு வேற எட்டாதே. ஏய் வழக்கமா நீ குச்சி எடுத்து போய் தட்டி தட்டி உண்டி எல்லாம் எடுக்கிறீல, அந்த மாதிரி குச்சி எடுத்து தட்டு விடுப்போ. நான் இந்த மாதிரி குச்சி எடுத்து உண்டி எல்லாம் தட்டுறேன்னு உன் மவ கிட்ட சொல்லிட்டு இருக்காத. அப்புறம் என்ன வீட்டில் வச்சு ஆடி அடி நடிக்கும். போ, உன் மவளை கஞ்சி ஊற்ற சொல்லி குடிச்சிட்டு நல்லா இரு. நாளைக்கு என் சொத்து எல்லாம் எனக்கு வந்தான்னு சொல்லிட்டேன். போ போ. அடி பாவி, இந்த குட்டி பிசாசு கெட்ட பிசாசு. ஐ ஜாலி. இப்போ அம்பர்லாம் எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு காட்டிட்டு சீன் போட்டுட்டு வந்துடணும். நாளைக்கு கொடை எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போகணும், அவளும் எடுத்துட்டு வரணும். ஜாலி ஜாலி ஜாலி. பரவாயில்லையே, குட்டி ஆட்டோட இணையிற நேரம் வந்துருச்சு போல. புரியலல்ல? சோஃபியா தன்னோட அப்பாவை சந்திக்க போறா. என்ன பிரயோஜனம்? ஆனா அவர் தான் தன்னோட அப்பானே தெரியாது. பாவம்ல. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி மழை வருது. அம்பர்லா கொண்டு வந்து மழை வராம போனா கஷ்டமா இருக்கும்ல. அம்பர்லா கொண்டு வந்து மழையும் வந்துருச்சு. இப்பதான் ஹாப்பியா இருக்கு. ஹே நீ வரும்போது நான் நீ வீணா தகதிமத்தா. விண்ணோடு மேல சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன தூரல் என்ன. எங்கேதான் சென்றாயோ இப்போது வந்தாயோ, சொல்லாமல் வந்தது போல். ஐயோ அதுக்கு மேல தெரியலையே. நீயாமல் சென்றாயோ தப்பாமல் மீண்டும் சந்திப்பாயோ. நீ வரும்போது நீ வீணா தகதிமத்தா. சூப்பர்ல. மின்னலே என் கண்ணை மட்டும் பிடிங்கிறத. ஏற்கனவே எனக்கு அரைப்பறவை தான். நான் வீடு மட்டும் சீக்கிரம் போய் சேர்ந்துடுறேன். ஹலோ அங்கிள், எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுக்குறீங்களா? அச்சச்சோ நினைக்காதங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ அங்கிள், என்ன ஆச்சு அங்கிள்? அச்சச்சோ நீங்க மழையில நனைஞ்சா உங்க அம்மா சண்டை போடுவாங்களா? சரி இந்தாங்க அம்பர்லா, எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறீங்களா? அதான் அம்பர்லா கொடுக்குறேன்ல. ஏன் அலறீங்க? அழாதீங்க அங்கிள். அங்கிள் அழாதீங்கன்னு சொல்றேன்ல. நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா? இல்லம்மா, கேட்கறேம்மா. அம்மாடி, இந்த கொடையை நீயே வச்சுக்கம்மா. நீ வீட்டுக்கு பத்திரமா போ. உங்க வீடு எங்கம்மா இருக்கு? எங்க வீட்டுக்கு வரீங்களா? எங்க வீட்ல நான், எங்க அம்மா, எங்க அக்கா, எங்க தாத்தா, அப்புறம் எங்க வீட்ல ஒரு புது கெஸ்ட் கூட இருக்காங்க. வரீங்களா? வாங்க அங்கிள். அங்கிள் உங்களை தான். எங்க வீட்டுக்கு வரீங்களா அங்கிள்? இல்லம்மா, நீ வீட்டுக்கு போ. அங்கிளுக்கு ரொம்ப தலைவலிக்குது. நான் கொஞ்ச நேரம் வீட்டில் போயிட்டு தூங்கணுமா. ஓகே அங்கிள். மம்மி திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நீங்க என்கிட்ட அவாய்ட் பண்ணிட்டு போய் சொல்றீங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம் அங்கிள். பாய். நீங்க என்ன இந்த கொடையை எடுத்துட்டு போறீங்களா? இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெருந்தன்மை. அம்மாடி, இந்த கொடை உன்கிட்ட தான் இருக்கணும். நான் வண்டியில சீக்கிரம் போயிடுவேன். நீ கொடையை எடுத்துக்கிட்டு போமா. ஓகே அங்கிள். என்னம்மா, என்னாச்சு? கத்துது. அந்த கத்துதுன்னு நினைக்கிறேன் அங்கிள். எனக்கு பயமா இருக்கு. ஆந்தனா உனக்கு அவ்வளோ பயமா? அந்த கத்துனா பயமா இருக்கு அங்கிள். அது பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. அங்க பாருங்க அங்கிள், ஆந்த வந்துருச்சு. எங்கம்மா? அங்க பாருங்க, மரத்து மேல உட்கார்ந்திருக்கு.
என்ன பண்ணட்டும், புடிச்சு கொடுக்கட்டா? வேண்டாம். ஏய் ஷூ போ. ஏய் ஷூ. ஏய் ஷூ. அப்பா அப்பா. அனுப்புறதுமா, நான் இருக்கேன்ல, நான் வந்து உன்னை வீட்டை விட்டுட்டு வரவா? வாங்க, நீங்களும் எனக்கு பயமா இருக்கு. சாரி அங்கிள், நான் இனிமே இந்த மாதிரி ரோட்ல தனியா வர மாட்டேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எங்க வீட்டுல புது கூட வாங்கியிருந்தாங்களா, அதனாலதான் இதை எடுத்துட்டு வந்து என் ஃப்ரெண்டு வீட்டை காட்டிட்டு உங்களை அனுப்பிட்டு வந்தேன். ஆனா மழை வந்துருச்சு, ஜாலியா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அதெல்லாம் வருது uncle. அப்புறம் மழை பெஞ்சா பாம்பு பூச்சினா வரும்னு எங்க மம்மி சொல்லியிருக்காங்க. வாங்க, வந்து விட்டுட்டு வாங்க. ஏன் அங்கிள், உங்க ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு? உங்களுக்கு பயமா இருக்குமா? உங்க அம்மா திட்டுவாங்களா எங்க வீட்டுக்கு வந்தா? இல்லம்மா, வா உன்னை விட்டுட்டு வரேன். தேங்க்யூ அங்கிள். சரி, அழக்கூடாதுல்ல, அழக்கூடாது, அங்கிள் இருக்கேன்ல. நீங்களும் அழாதீங்க. கண்ணு, உன் பேர் என்னம்மா? வீட்டுக்கு போயிட்டு பேசலாம் அங்கிள். மழை வருதுல்ல, நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போனா தான் நம்ம வந்து நிறைய நேரம் உட்காந்து பேச முடியும். நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? இடி இடிக்கும், மின்னல் வந்து கண்ணை பிடுங்கிட்டு போயிடும் அங்கிள். சரிம்மா, உன் கூட பிறந்தவங்க யாரெல்லாம் இருக்கா? இப்பதானே சொன்னேன். ஆ, மழை நின்றுச்சு அங்கிள். ஜாலி. அம்பர்லாவை மடக்கிடலாமா? வச்சுக்கோமா, அங்கிள் வீட்டுக்கு போகட்டா? மழை நின்றுச்சு, பத்திரமா வீட்டுக்கு போய்க்கிறியா? நீங்களும் வீட்டுக்கு வாங்க அங்கிள். சரிம்மா, உங்க வீட்ல அப்பா இருக்காரா? அப்பா இருக்கும்போது வரேம்மா. ஏமா கோவப்படுற? அங்கிள், அப்பாவை பத்தி பேசாதீங்க, எனக்கு அப்பாலாம் இல்ல. ஐயோ, மன்னிச்சுக்கோமா, தெரியாம கேட்டுட்டேன். அப்பா தவறிட்டாரா? அப்பா இருக்காரா செத்துட்டாரான்னு எனக்கு தெரியாது. அவரை பத்தி பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. அப்பானாலும் எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்னம்மா? எங்க அப்பா நானும் எங்க அக்காவும் பொம்பளை பிள்ளைய பிறந்துட்டோன்னு எங்க அம்மாவை வீட்டை விட்டு கூட துரத்திட்டாராம் தெரியுமா? எங்க பாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு. ஐயோ, என்னம்மா சொல்ற? அங்கிள், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தா நீங்க எப்படிலாம் வளர்த்துருப்பீங்கன்னு நீங்க என்ன கூட்டிக்கிட்டு வரும்போதே தெரியுது அங்கிள். ஆனா எங்க அப்பா அப்படி கிடையாது. எங்க அம்மா செயின் திருடிட்டாங்கன்னு சொல்லி எங்க பாட்டியும் எங்க அப்பாவும் பிளான் போட்டு வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா. ஏன் தெரியுமா? நானும் ரெண்டாவதா பொண்ணா பிறந்துட்டேன்னு சொல்லி அம்மாவை விரட்டி விட்டுட்டாங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அம்மா என்னையும் அக்காவையும் தூக்கிட்டு சாகலான்னு போனாங்களா. அப்போதான் கேணியில உட்கார வச்சுட்டு எல்லாரும் 3 பேரும் குதிச்சிடலான்னு சொல்லிட்டு உலக போகும்போது ஒரு தாத்தா இருக்கார்ல, அவர் வந்து எங்களை தடுத்துட்டாங்களாம் தெரியுமா? ஐயோ கடவுளே, ஐயோ நான் பாவி ஆயிட்டேனேம்மா. என்னாச்சு அங்கிள்? இப்போ அம்மா அக்கா எங்கம்மா இருக்காங்க? அம்மாவும் அக்காவும் வீட்ல தான் இருக்காங்க, எங்க தாத்தா வீட்ல. உங்களுக்கு தாத்தா இருக்காராம்மா? எங்களுக்கு தாத்தா இருக்காரு. எங்களை காப்பாத்துனாங்களா, அவங்க தான் எங்க சொந்த தாத்தா. சொந்த தாத்தா மாதிரி பாத்துக்கிறாங்க. அவங்க இல்லாம நானா இல்லை. என்னன்னா தாத்தாக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள். உனக்கு அப்பாவை பார்க்கணும்னு தோணவே இல்லையாம்மா? அங்கிள், அங்கிள், இன்னொரு தடவை அப்பாவை பத்தி பேசாதீங்க தயவு செஞ்சு. எனக்கு அப்பான்ற வார்த்தையே பிடிக்காது, உங்களுக்கு தெரியுமா? ஏம்மா, அப்பா மேல உனக்கு ஏன் இவ்வளோ கோவம்? உன்னை ஏதாவது பண்ணாரா? ஐயோ அங்கிள், என்ன ஏதாவது பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல அங்கிள். கட்டின மனைவியையும் பெத்த பிள்ளைங்களையும் வீட்டை விட்டு துரத்திட்டு இத்தனை வருஷத்துல வந்து கூட பார்க்கல தெரியுமா? அட்லீஸ்ட் எங்களை காணான்னு தேட கூட இல்லை அங்கிள். அப்போ எப்படி எனக்கு அப்பான்னா ரொம்ப பிடிக்கும்? நீங்களே சொல்லுங்க. அப்பான்ற வார்த்தையே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏம்மா, இனிமே உங்க அப்பா உன்னை தேடி வந்தா நீ ஏத்துக்குவியாம்மா? இவ்வளோ நாள் தேடலன்னு தானே உனக்கு கோவம். ஒருவேளை அப்பா தேடி வந்தாருன்னா? இல்லை அங்கிள், நிச்சயமா நான் அப்பாவை ஏற்றுக்கவே மாட்டேன். எனக்கு அப்பாவை சுத்தமாக பிடிக்காது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோட இனிஷியலை நான் மாற்றிக்கிட்டேன். எங்கள் அப்பா பேர் பொன்னுசாமியா, அதனால பின்ற இனிஷியலையும் நான் மாற்றிட்டு எங்கள் அம்மா பேர் சிலம்பாயின்னு வச்சுக்கிட்டேன் அங்கிள்.
தெரியுமா? எங்களோட மிஸ் கூட என்னை என்கரேஜ் தான் பண்ணாங்க. இனிசியில மாத்திட்டியாமா? எஸ் அங்கிள், எங்க அப்பா பேரு பொன்னுசாமி, அதனால பீன்ற இனிசியவே தூக்கிட்டேன். நீங்களே சொல்லுங்க ஒரு நியாயத்தை. நீங்களே சொல்லுங்க அங்கிள். ஒரு வேளை நீங்க பெண் குழந்தையா பிறந்திருந்து உங்க அப்பா உங்களையும் உங்க அம்மாவையும் வீட்டை விட்டு விரட்டி இருந்தா உங்களுக்கு உங்க அப்பா மேல பாசம் இருந்திருக்குமா அங்கிள்? சொல்லுங்க அங்கிள். ஐயோ, நிச்சயமா இருக்காதுமா. பிறகு எனக்கு மட்டும் எப்படி அங்கிள் எனக்கு எங்க அப்பாவை பிடிக்கும்? இன்ன வரைக்குமே அப்பாவே இல்லாம தான் ஸ்கூல் காலேஜ்லாம் படிச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எங்க அக்காலாம் கலெக்டர் ஆனவ அங்கிள். இன்னும் 2 மாசத்துல வேலை வாங்க போறாங்க. அப்போ அவளுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் நினைச்சு பாருங்க. ஐயோ, பாவம் பண்ணிட்டனே. சரிம்மா, மழை விட்டுருச்ச மாடி, நீ வீட்டுக்கு போமா. இல்ல அங்கிள், பரவாயில்ல வாங்க. நான் டவல் தரேன். எங்க வீட்ல தலையெல்லாம் துவட்டிட்டு போங்க அங்கிள். எங்க வீட்ல யாருமே திட்ட மாட்டாங்க. எங்க அம்மாலாம் ரொம்ப நல்லவங்க. வாங்க அங்கிள். உங்க அம்மா நல்லவதாம்மா. நான் தாம்மா தப்பு பண்ணிட்டேன். ஹலோ அங்கிள், வரீங்களா? ம், சரி வாம்மா. சரிங்க அங்கிள். வீட்டுக்கு போகும்போது அழுதுட்டு போனா எங்க அம்மா திட்டுவாங்க. எல்லார்கிட்டையும் இதை சொல்றியான்னு கேட்ப அடிப்பாங்க தெரியுமா? வீட்டுக்கு போலாமா? குழந்தை பேச்சை நம்பி போயிட்டு சிலம்பாயை பார்த்தா கோவத்தில் கத்திட்டானா நாளை முன்னையும் பிள்ளைங்கள ரோட்ல கூட நின்று பார்க்க முடியாது. பிள்ளைங்களுக்கு நம்ம யாருன்னு தெரியல, அது வரைக்கும் சந்தோஷம். அப்பப்போ பிள்ளைங்க முகத்தை தூரத்தில் நின்னாவது பார்த்துக்கலாம். நம்ம யாருன்னு சிலம்பாய் எதுவும் கத்தி காட்டி கொடுத்துட்டானா பிள்ளைங்க நம்மள வடையோட வெறுத்துருமே. தூரத்தில் நின்று பாசம் காட்டி காட்டி அதுக்கப்புறம் அப்பான்னு தெரிஞ்ச கூட பிள்ளைங்க வந்துடும். என்ன பண்ணலாம்? ஒரே குழப்பமா இருக்கே. பிள்ளைங்களும் முக்கியம், அதுக்காக சிலம்பாயும் முகத்தை பார்க்கணும். பவளக்கொடியும் வேற வீட்டை விட்டு போயிட்டா. நான் 2 பேர்ல யாருன்னு பார்ப்பேன். இப்போதைக்கு போயிட்டு சிலம்பாயை பார்த்துட்டு வரலாம். பவளக்கொடியை அப்புறமேட்டுக்கு தேடலாம். அங்கிள் போலாம். ரைட் அங்கிள். வாமா போலாம். அங்கிள் அங்கிள். என்னம்மா? என்ன? இல்ல, உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கா? எங்க வீட்டுல யாருமே இல்லை. உனக்கு சித்தி, அப்புறம் ஒரு அண்ணா, 2 பேரும் இருக்காங்க. ம், சித்தியா? அண்ணனா? ஏய் சூப்பர். எனக்கு சித்தியும் இல்லை அண்ணனும் இல்லை தெரியுமா? இப்போ நீங்கள் அண்ணனும் சித்தின்னு சொன்னதும் ஹாப்பியாக இருக்கு. ஓகே அங்கிள். உங்கள் வீட்டில் அம்மா இல்லையா உங்களுக்கு? உங்கள் அம்மா இருக்காங்களா இல்லையா? எங்க அம்மா ஒரு சுயநலவாதி, என் வாழ்க்கையை கெடுத்துருச்சு. நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சிச்சு, ஆனா நான் குடிச்சு குடிச்சு அதையும் சீக்கிரம் அனுப்பிட்டேன். இது எல்லாம். ஹலோ அங்கிள். என்ன மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்கவே இல்லை தெரியுமா? சீக்கிரம் வாடா கண்ணா, உன்னை வீட்டுக்குள்ள விட்டுட்டு நான் என் வீட்டுக்கு போகணும்ல. ம், ஓகே. சாரி அங்கிள். இன்னும் எவ்வளோ தூரமா வீட்டுக்கு? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அங்கிள். ஒரு ஆன்ட்டியும் அப்படி தான் வந்தாங்க. எவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம்னு ரொம்ப நேரம் கேட்டாங்க. அப்புறம் கூட்டிகிட்டு போனேன். அங்கிள் இதை தாண்டின உடனே நம்ம வீடு தான். ஓகே, டோன்ட் வரி அங்கிள், வாங்க. அங்கிள் ஒன்று சொன்னா கேட்பியாம்மா? அங்கிள் தூரமா நின்றுப்பேனா, நீ உன் வீட்டுக்கு போயிருவியா? சரியா? அங்கிள் வீட்டுக்குலாம் வரமாட்டேன். வீட்டுக்கு நீங்க வரணும். நீங்க வரலன்னா நான் போக மாட்டேன். இவ்வளவு தூரம் என்ன கூட்டிட்டு வந்தீங்களா? வாங்க. எங்க வீட்டுக்கு யாருமே சொந்தக்காரங்க வந்ததே இல்லை. எங்களுக்கு யாருமே இப்போ உங்களை கூட்டிட்டு போனா வாங்க, எங்க அம்மா சந்தோஷப்படுவாங்க. நான் இப்படிதான் எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். ஏன்னா எனக்கு சொந்தக்காரங்களே இல்லை. இப்போ நீங்க வந்தீங்கன்னா எனக்கு சொந்தக்காரங்களா இருக்கலாம். வாங்க அங்கிள் ப்ளீஸ். சரிம்மா, அங்கிள் வர அழக்கூடாதுமா. நீ அழாத என்ன? சரிம்மா? நிஜமா நீங்க வரீங்க? நிச்சயமா வரேன். சத்தியமா நீங்க வீட்டுக்கு வரீங்க? சத்தியமா அங்கிள் வீட்டுக்கு வருவேன். அழக்கூடாதுல சமத்துக்குட்டி. தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ ஸோ மச். வாங்க வீட்டுக்கு போகலாம். ம், ஆடு பகை குட்டி உறவுன்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி இருக்கு இந்த கதை. சோஃபியா அப்பாவே பிடிக்காதான், தான் அப்பா பொன்னுசாமின்னு தெரியாமலே பொன்னுசாமி பின்னாடி போயிட்டுருக்கா. என்ன நடக்க போதோ? சோஃபியா வேற அப்பாவை அம்மா கிட்ட கொண்டு போய் நிறுத்துறா, அவளுக்கே தெரியாம. பிறகு என்ன நடக்கும் பார்க்கலாமா? அங்கிள், எங்க மம்மி சூப்பரா சமைப்பாங்க தெரியுமா? தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? இல்லம்மா, எனக்கு தெரியாது. நீ நல்லா பேசுறீல, கண்டிப்பா உங்க அம்மா நல்லா சாப்பாடு கொடுத்தனால தான் நீ நல்லா பேசுற. அப்போ உங்க அம்மா நல்லா தானே சமைப்பாங்க, அதுதாம்மா சொன்னேன். ஓ,
நீங்கள் அதை சொல்கிறீங்களா? ஆமாம் ஆமாம், எங்கள் மம்மி சூப்பராக சமைப்பாங்க, அக்காவும் சூப்பராக சமைப்பாங்க. ஆனால் என்னை மட்டும் சமைக்கவே விட மாட்டாங்க அங்கிள். வெங்காயம் கட் பண்ணி தர சொன்னால் நான் ஒழுங்காக கட் பண்ண மாட்டேன், நான் வேணும் நிற்கும். அதனால் அந்த வேலையை எனக்கு வைக்க மாட்டாங்க. சரிம்மா. நீங்கள் நடங்க, வாங்க வீட்டுக்கு போகலாம். எவ்வளோதான், இந்த ஹில்ஸ் தாண்டி தான் வீடு. சரிம்மா.